என்ன பண்ணலாம்? இந்த மலை போகிறதா இந்த மலை தான் இன்னும் ஒரு 1700 அடி 1700 அதிகமாக சொல்கிறீங்க பாருங்க. சரி இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் ஒரு அபூர்வமான மூலிகை. இது வனப்பகுதியில் வருது. இந்த மூலிகைக்கு வந்து பலவிதமான பேருன்றது உண்டு. குறிப்பாக விடுதாரின்னு சொல்லுவாங்க எல்லா கிராம பகுதியில் வந்து இந்த மூலிகையை வந்து. இது கிராமப்புறத்துலேயும் சரி, நகர மக்கள் வாழ்க்கையிலும் சரி, வசிய மூலிகைன்னு சொல்லிட்டு இடுமருந்து கொடுத்த உடலில் வந்து வயிறு வலின்றது உருவாகும். சரியான முறையில் ஆகாரம் எடுக்க முடியாது, செரிக்காது. எந்த விதமான ஒரு வசிய மருந்தாக இருந்தாலும் இந்த பட்டையை எடுத்து அப்படியே அரைச்சி ஒரு 3 நாள் ஆகாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா அந்த வசிய மருந்துன்றது கட்டாயம் முறிஞ்சு போயிடும். ஆனால் இதுவே கொஞ்சம் அதிகமான அளவில் மருந்துடைய உக்கரம் அதிகமாக இருந்து அந்த மருந்தை முறிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த பட்டை கூட ஒரு உயிர் பிரிஞ்ச ஒரு வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. தன்னால் இயற்கையாக இது இறந்துருக்கணும். அந்த ஆட்டிலேருந்து மேயக்கூடிய ஒரு உணியை எடுத்து இந்த பட்டை கூட ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை உள்ளுக்கு கொடுத்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு வசிய மருந்தாக இருந்தாலும் அந்த வசிய மருந்தை முறித்து பூர்ண குணன்றது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு வந்து பல அபூர்வமான பேருன்றது உண்டு. அதிகமாக இந்த மாதிரி நாள்பட்ட செடிக்கு மட்டும்தான் ஒரு மருத்துவ குணன்றது இருக்கும். எல்லா வகையிலும் இந்த இடத்துல இந்த செடின்றதை பார்க்கலாம். பல இடத்துல பரவலாக காணப்பட்டாலும் நாள் கடந்த மூலிகைக்கு மட்டுமே ஒரு சில மருத்துவ குணங்கள்ன்றது மிகுதியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த மூலிகையுடைய பேருன்றது மிளகானங்கை, மிளகாரணை அப்படின்னு பலவாறான பேருன்றது சொல்லுவாங்க. வசிய மூலிகை, ஒரு அபூர்வமான வசிய மூலிகை. இது வந்து வசிய மூலிகைன்னா என்ன வகையான ஒரு வசியத்தை உருவாக்கி தரும் அப்படின்னு தெரியப்பட்டோம்னா, இதோடைய வேறுன்றது நட்சத்திரம் மாதம் முறையாக பார்த்து காப்புன்றதை கட்டி முறையை எடுத்து குளிசம் ஆடி வலது கையில் கட்டினாலோ இல்லை தொழில் முன்னேற்றத்துக்காக பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணாலோ தொழில் முன்னேற்றன்றது உருவாகும். கணவன் மனைவி இடையில் வரக்கூடிய சண்டைகள், வீண் வாக்குவாதங்கள் எதுவுமே இல்லாமல் குடும்பன்றது சுபிட்சமாக ஒற்றுமையாக ஓங்கி வளரக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகைன்றது ஒன்றாக்கி தரும். குடும்பத்தை பிரிவினை இல்லாமல் போட்டி பொறாமைகள் பகை எதுவுமே கிட்ட நாடாது. செய்வினைகள் எதுவும் கிட்ட வராமல் தடுக்கிற அளவுக்கு இந்த சஞ்சீவி மூலிகை ஒரு குணன்றது உண்டு. வசியத்தன்மை இருக்கிறதால தொழில் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு தொழிலில் முன்னுக்கு போகணும் அப்படின்னு போராடி சிரமப்பட்டு நிற்கிறவங்களுக்கு இதை வச்சு வழிபாடு பண்ணாலே இல்லை ஒரு தாயத்தில் போட்டு கொடுத்தாலே அவங்க நினச்ச காரியம் ஜெயமாக எந்த குறையும் வராது. கதிரவன் உதயத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு பூஜைன்றதை பண்ணணும். சூரியன் உதயத்துக்கு முன்னாடி பண்ணால் தான் பலன்றது முழுமையாக கிடைக்கும். இலைப்பகுதியிலே வந்து அந்த மருத்துவ குணன்றது இருக்கும். சூரிய உதயத்துக்கு உதயமான பிறகு எடுக்கணும் பெரிய அப்படின்னா வேறு பகுதியில் மட்டும்தான் முழுமையான ஒரு மருத்துவ குணத்தை பார்க்க முடியும். இப்போ பார்க்குறமே இதுக்கு பேர் தான் பனிதாங்கின்னு பேர். இந்த காட்டில் அதிகமாக இது காணப்படாது. ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அபூர்வமான ஒரு மூலிகை இது. இதை வச்சு 8 வகையான செயல்களும் செய்ய முடியும். மாந்திரிகத்தில் வந்து எல்லா வகையான மையும் கூட்ட முடியும். ஒரு மைக்கு ஒரு ஜீவநாடி ஒரு உயிர்ப்பான ஒரு மூலிகைன்னா இதுதான் பிரதானம். இதை முறையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு நம்ம வாயால் சொல்ல முடியாது. இதோடைய இணையான பொருள் இது, இந்த மூலிகை. இது ரெண்டுத்துக்கும் ஒரே குணம் தான் உண்டு. இது ஆண் இனம், அது பெண் இனம்னு சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் நிற்கிற கோலத்தில் உயரமாக காட்சியளிக்கும். அது படர்ந்த நிலையில் கீழே கம்மல் வடிவத்தில் இருக்கும். எப்பயுமே எந்த நேரமும் நீருன்றது முத்தாக ஒழுகினே இருக்கும். எந்த அளவு உஷ்ணம் இருந்தாலும் அந்த நீருன்றது காயாது. இந்த செடியிலேருந்து ஒரு வெட்டு காயன்றது ஏற்பட்டால் இதை எடுத்து உடனே அரைச்சி அந்த காயத்தை மேலே வச்சோன்னா உடனே அந்த காயன்றது ஆறக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்தில் போர்க்களத்தில் போர் புரியும் போது காயம் ஏற்படும் போது இதை தான் வச்சு காயத்தை அவங்க ஆற்றிருக்கிறாங்க. அந்தளவு ஒரு மருத்துவ குணம் உண்டு, மாந்திரிக குணமும் உண்டு. இதுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லோரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து குலதெய்வன்றது ஒதுங்கி இருந்தால் இதை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ண அந்த குலதெய்வன்றது உள்ளே வந்து குடும்பத்தை அருள் புரியன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதே மூலிகை முறை இல்லாமல் 4 நட்சத்திரம் தெரியாமல் யாராவது கொண்டு போய் பூஜை அறையில் வச்சு அந்த குடும்பத்தை 2 ஆக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்தளவு ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை இது. ஜீவசக்தி உள்ள ஒரு மூலிகை. எந்த நேரத்துலையும் வந்து சுவாசன்றது இருக்குது அந்த மூலிகையை பொறுத்த வரையில். அதாவது ஜீவநாடின்றது எல்லா விதமான மூலிகை இருந்தாலும் இது அபூர்வமான சஞ்சீவி இனத்தில் சேரக்கூடிய ஒரு மூலிகை. இது வைத்திய இனம், கற்ப இனம், சஞ்சீவி இனம் பிரித்து வச்சுருக்கிறாங்க மூலிகை வந்து. அதை பார்க்கும்போது சஞ்சீவி இனத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை இது. முறை இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் இதை பின்பற்றி கொண்டு போய் பூஜை அறையில் வைக்க தேவையில்லை. முறையாக நாள் தெரிஞ்சு தெரிஞ்சு எடுத்து கொண்டு போய் வச்சா நன்மை உருவாக்கும்.